காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, புதிய நாளின் வழி நடத்துதலுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக உம்மிடம் வந்து நிற்கிறோம். என்னோடு இப்பொழுது ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் பேர் பேராக சந்திக்க வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு புத்திரர்கள் என்கிற அந்தஸ்திலே வைத்திருக்கிறீர். அநேகர் உமக்கு சீடர்களாக இருக்கிறோம். நீங்கள் யாரையும் வேறுபடுத்தி பார்க்கிறவல்ல, எல்லாரையும் ஒருங்கிணைத்து வழி நடத்துகிறவர். அந்த அன்பு நேசருக்கு நாங்கள் துதிகளை செலுத்த வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களை விடுதலையாக்கக்கூடியது. அந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு இன்று அழகாக போதித்து தாங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுங்க. எங்கள் மேல் உங்களுடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ஐயா. சமர்ப்பிக்கிறோம். வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் நடத்தப்பட இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஊக்கம் தருகிறதாக இருப்பதாக என்று சமர்ப்பிக்கிறோம். நீரே மகிமைப்படும். எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே ஜீசஸ் டிவியின் மூலமாக ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காணலாம். அதே போல தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற
மகிமை டிவியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் காலை 5:45 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவாராக, உயர்த்துவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்தவமும் கலாச்சாரமும். கலாத்தியர் 3:26 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். படிக்க கேளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 29 முடிய. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானார்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவமும் கலாச்சாரமும் என்கிற தலைப்பிலே சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவன் நம்மை அழைக்கிறது என்னவென்றால் புத்திரர் அல்லது என்னுடைய பிள்ளைகள். அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள், அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவருக்காக வாழுகிறவர்கள் பெயர் என்னவென்றால் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகளுடைய சுவாபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பிறர் நம்மை எப்படி தரம் கண்டு கொள்ள வேண்டும் என்கிறதையும் நாம் பார்ப்போம். எஸ்தர் என்கிற அந்த தாயார் தன்னுடைய ஊனமுற்ற மகளுடன் துணிக்கடைக்கு சென்றாள். பில் கவுண்டரின் வரிசையில் இருக்கும்போது அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த ஒரு நபர் அந்த பிள்ளை ஊனமாய் இருப்பதை கண்டு மௌனமாய் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இது போன்ற நபர்களின் இந்த காயப்படுத்தும் செய்கைகள் எஸ்தர் என்கிற அந்த தாயாருக்கு புதியதல்ல. அவளுடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களாலேயே பல வேளைகளில் மனம் உடைந்து போயிருக்கிறாள். இவைகள் அனைத்தும் அவளை ஒரு தாய்மைக்கு சற்று குறைவாய் எண்ண தூண்டியது. தன் மகளை தன்னிடமாய் அணைத்து அந்த கடையில் பணத்தை கட்டிவிட்டு தன்னுடைய காருக்கு சென்றாள் எஸ்தர். காரில் அமர்ந்து கொண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய மகளின் நிமித்தம் நிந்திக்கிறவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தரும்படி தேவனிடம் ஜெபித்தார்களாம். அவள் ஒரு தாயாய் தன்னை தகுதியற்றவளாய் என்னும் அந்த எண்ணத்தை மேற்கொள்ளும்படி தேவனிடம் விண்ணப்பித்தார்களாம். மேலும் தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்றும் அவளுடைய மெய்யான அங்கீகாரத்தை சார்ந்து கொள்வதற்கும் உதவும்படிக்கும் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணினார்களாம். என் அன்பிற்கினியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் அனைவரும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்றும் அவர்களின் அழகான வேற்றுமைகளோடு சம மதிப்பு மிக்கவர்கள் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றுவதற்கு
உள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 29 வரையிலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்கும் பொருட்டு தன்னுடைய குமாரனை அனுப்பிய போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நாம் ஒரே குடும்பம் ஆக்கப்பட்டுள்ளோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரையிலும் படிக்கிறேன். அதிலே நமக்கு தெளிவாகிறது. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமக்கு குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். பார்த்தீர்களா? சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிந்தின இரத்தத்தினால் கிறிஸ்தவர்கள் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக்கப்பட்டுள்ளோம். நாம் தேவனுடைய சாயலை தரித்தவர்கள். மற்றவருடைய கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள், பாரபட்சங்கள் ஆகியவைகள் நம்முடைய தரத்தை ஒரு நாளும் தீர்மானிப்பதில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், நாம் யார் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த அந்தஸ்தில்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் அல்லது பாரபட்சங்களை வைத்து உங்களுடைய மதிப்பை நீங்கள் எப்போது சந்தேகித்தீர்கள்? எல்லாரும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டுள்ளோம் என்னும் சத்தியம் உங்களை காட்டிலும் வேறுபட்டவர்களை எவ்வாறு நேசிக்க உங்களுக்கு உறுதுணையாய் இருக்கிறது. இந்த எஸ்தர் என்கிற சகோதரி ஜெபத்திலே கேட்டது போல நாமும் சில நேரங்களிலே நம்மை நிந்திக்கிறவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தரும்படிக்கு தேவனிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் எந்த அந்தஸ்தில் இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து. அன்பானவர்களே, கிறிஸ்தவமும் கலாச்சாரமும் என்கிற தலைப்பில் தான் இன்றைய தியான பகுதி நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நடவடிக்கைகளிலே அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் வசனம் 26 சொல்லுகிறார், முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் யார் என்றால் சீஷர்கள். படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11 வசனங்கள் 19 முதல் 26 முடிய. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகிய பட்டணம் வரைக்கும் சுற்றித்திருந்தார்கள். அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகிய பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களுடைய இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அன்பானவர்களே, வடக்கு தாய்லாந்தில் இருக்கும் கூடுகை என்னும் திருச்சபை ஒரு தனி குழு சார்பற்ற சர்வதேச திருச்சபை. சமீபத்திய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொரியா, கானா, பாகிஸ்தான், சீனா, வங்காளதேசம், அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் போன்ற பல நாடுகளிலிருந்து
கிறிஸ்துவின் விசுவாசிகள் தாழ்மையின் சிந்தையோடு ஒரு ஹோட்டலின் மாநாட்டு அறையில் கூடினார்கள். அவர்கள் கிறிஸ்து மாத்திரமே என்றும் நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்றும் அந்த சூழ்நிலைக்கு தூண்டுகிறது போல பல பாடல்களை பாடி தேவனை ஆராதித்தார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை போல யாராலும் மக்களை ஒன்று திரட்ட முடியாது. இயேசு ஆரம்பத்திலிருந்தே அப்படி செய்கிறார். 1ஆம் நூற்றாண்டில் அந்தியோகியாவில் 18 இன மக்கள் தனித்தனியே வசித்து வந்தார்கள். விசுவாசிகள் முதலில் அந்தியோகியாவுக்கு வந்தபோது அங்கிருந்த யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 11:19 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் திருச்சபையை குறித்த தேவனுடைய திட்டம் அதுவல்ல. உடனடியாக மற்றவர்களும் அங்கு கடந்து வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று வசனம் 20-21 படித்தோம். நூற்றாண்டுகளாய் யூதருக்கும் கிரேக்கருக்கும் இடையே நீடித்துக் கொண்டிருந்த பகையை இயேசு குணமாக்கிறார் என்பதை அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த பலதரப்பட்ட இன மக்களை கொண்ட இந்த திருச்சபை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இனம், சமுதாய மற்றும் பொருளாதார எல்லைகளை கடந்து நம்மிலிருந்து வேறுபட்ட மக்களை சந்திப்பது நமக்கு சவாலான ஒன்று. ஆனால் இந்த கடினமான பாதை நமக்கு வாய்ப்பாய் கொடுக்கப்பட்டுள்ளது. அது கடினமாய் இல்லை என்றால் அதை செய்வதற்கு நாம் இயேசுவின் உதவியை தேடியிருக்க மாட்டோம். அதில் சிலர் நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்பதை அறிந்திருக்கின்றனர். அன்பானவர்களே, நம்மிலிருந்து வேறுபட்ட மக்களை சந்திப்பது ஏன் நமக்கு சவாலாய் இருக்கிறது? அதை செய்வதற்கு உங்களுக்கு உதவ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சிந்தியுங்கள். கிறிஸ்தவத்தையும் கலாச்சாரத்தையும் சிந்திக்கக்கூடிய அருமையான தருணம் இது. சமர்ப்பிப்போமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை ஒருமுறை கூட உறுதிப்படுத்தினேன். நன்றி. பிதாவாகிய தேவனே, என்னையும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மற்றவர்களையும் உங்களுடைய பார்வையில் பார்க்க எனக்கு உதவி செய்யும். என்னை விட வித்தியாசமான நபர்களை நான் பார்க்கும்போது உம்முடைய இருதயத்தை கொண்டு அவர்களை நேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பு தேவனே, இயேசு கிறிஸ்துவே, ராஜாவே, உம்முடைய அன்பினாலே நான் கிறிஸ்தவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் கருவியாக என்னை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். திசை மனிதர்கள்